காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் தொடங்கியிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். திமுகவை தோற்றுவித்த அறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் இந்த பவள விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இந்த பவள விழாவில் சிறப்புரையாற்றுகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். வணக்கம் அபினேஷ், இந்த விழா குறித்த சிறப்பம்சங்களை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் ஆண்கள் கல்லூரியில திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பவள விழா பொதுக்கூட்டம் என்பது இன்று நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்துல அந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ஏராளமான தொண்டர்கள் திமுகவுடைய தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த கூட்டத்துல திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, கூட்டணி கட்சி தலைவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா ஆகியோர் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மிக குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் இதுல அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக திமுக பவள விழா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுல மிக முக்கியமான ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அதே போல இதுல வாழ்த்துறையாக திராவிட கழக தலைவர் டி. வீரமணி, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதே போல மிக குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மைய கட்சியுடைய தலைவர் கமலஹாசன், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய போராட்ட கழகத்தினுடைய கொங்கு ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேலுமுருகன் உள்ளிட்டோருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது திமுக தற்போது 25வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பொதுக்கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். சரியாக இன்னும் 5:30 மணி அளவுல இந்த பொதுக்கூட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில நீண்ட நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சார்பில் நடைபெறக்கூடிய ஒரு முதல் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம்சமாக இருக்கிறது. இதுக்கு கலந்து கொள்வதற்காக ஏராளமான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கூட்டமா பார்க்கப்படுது. ஏன்னா 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய அளவுல கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரு சேர கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமா இந்த கூட்டம் பார்க்கப்படுது. மிக முக்கியமா திமுக மற்றும் விசிகாவுடைய சில கருத்து மோதல்கள்லாம் இருந்த நிலையில அதெல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் திருமாவளவன் இந்த கூட்டத்துல ஒரு கூட்டணி கட்சி தலைவரா பங்கேற்பதும் ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸா பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த பவள விழா பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுல விழாவுடைய சிறப்புரையாக பேச இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.